ஸ்டண்ட் நடிகரும் அதே போல பாஜக பிரமுகருமாக இருக்கக்கூடிய கனல் கண்ணன் அவரது வழக்கின் மீதான அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அவரது முன்ஜாமீன் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். திருப்பரங்குன்றம் மலையுடன் வாசகம் அடங்கிய பதிவை ட்விட்டர்ல பதிவேற்றம் செய்தது தொடர்பாக மதுரை போலீசார் வழக்கு பதிவு செஞ்ச நிலையில கனல் கண்ணன் முன்ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையில அவரை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவிட்டு வர 4ஆம் தேதி வரை ஒத்தி வச்சிருக்குது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அதாவது அவருக்கு முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில தெரிவிக்கப்பட்டிருக்குது. சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்த கனல் கண்ணன்கிறவர், அதாவது பல சன் நடிகரான கனல் கண்ணன் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல அவர் இந்து முன்னணி அமைப்புல உள்ளதாகவும் அறுபடை வீடுகள் நமது என்று சொல்லி மீசையை முறுக்கு இந்து கிளை புறப்படுவோம் என திருப்பரங்குன்றம் மலையுடன் ஒரு வாசகம் அடங்கிய பதிவை ஒரு பாடலுடன் ட்விட்டரில் பதிவேற்றம் செய்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இந்த பதிவு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதுன்னு கூறி தன் மீது மதுரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தாரு. என் மீது தவறான தகவல் நோக்கத்துடன் மனுதாரர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் தான் சட்டத்தை மதிக்கும் குடிமகன் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன் எனவும் எனவே எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிடணும்னு சொல்லி அவர் அந்த மனுவில் கூறியிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதி சக்திவேல் முன்னால விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ அரசு தரப்புல முன்ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இல்லாம தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதால அவங்க கால அவகாசம் கோர்றாங்க. இதனைத் தொடர்ந்து நீதிபதி சக்திவேல் என்ன சொன்னாங்கன்னா, வருகிற 4ஆம் தேதி வரை மனுதாரர் கனல் கண்ணனை துன்புறுத்தக்கூடாதுன்னு உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.